இப்போ வந்து we are going to print a pattern. அதாவது எப்படி இருக்கணும்னா 1 1 2 1 2 3 1 2 3 4 இவ்வளோ கூட பண்ணதால 1 1 2 3 1 1 2 1 2 3 வரைக்கும் பண்ணாவே போதும். உங்களுக்கே புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்ட்டு. இதுதான் பண்ண போகிறோம். இது ஆப்வியஸாக நாமளே சிஎல் போட்டு பண்ணிடலாம். பட் அது வந்து நம்ம கோல் இல்லை. நம்மளோட கோல் என்னென்னா இதை வந்து வேரியபிளை வச்சு பண்ணுறது. இது மூலியமாக நீங்கள் வேரியபிள்ஸை ப்ராப்பராக கற்றுக்கிறது. இது நான் உங்களுக்கு முக்கியமாக என்ன சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன்னா வேர் இல்லையா இன்ட்டா 2-3 லாங்குவேஜ் கற்றுக்கிறனால இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்பப்போ வேறு லாங்குவேஜில் அப்படியே போயிட்டு சொல்லித்தர ஆரம்பிச்சலாம். I++ன்னு ஒன்று இருக்குது. இப்போது I+= 1ன்னு என்ன அர்த்தம்? இட் இஸ் ஆஸ் சேம் ஆஸ் I=I+1. கரெக்டாக ஞாபகம் இருக்கிறதா? I=I+1 நான் எழுதுறது பதிலாக I+=1 எழுதலாம். எல்லாத்துக்கும் தெரியும்ல. இது வந்து ஒரு ஷார்ட் ஹேண்ட் டெக்னிக்னு சொல்லுவாங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கொடுக்குற ஒரு ஷார்ட்கட் நமக்கு. அந்த மாதிரி எல்லா மேக்ஸிமம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே கிடையாது, ஸ்விஃப்டெல்லாம் கொடுக்குறது இல்லை. I++ன்னு ஷார்ட்கட் தராங்க. இது என்ன பண்ணும்னா ஐயோட வேல்யூ யூஸ் பண்ணிவிட்டு ஐயை பை 1 ஸ்டெப் இன்க்ரிமெண்ட் பண்ணும். அதாவது 1ஆல் மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ ஐக்குள்ளே 1 இருக்குதுன்னா I2 ஆயிரும், மறுபடியும் பண்ணால் 3 ஆயிரும். இப்போ இதை தான் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா CL 1 2 ஆகணுமா? அப்போ என்ன பண்ணுவேன்னா CL பண்ணி I++ பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும்? I இருக்க மாதிரியே பிரிண்ட் ஆகும். இருக்கிறதுல என்ன இருக்குது? 1 இருக்குது. 1 பிரிண்ட் ஆகிட்டு I வந்து 2 ஆயிரும். இப்போ நான் மறுபடியும் அந்த 2 பிரிண்ட் பண்ணணும். அதை எப்படி பண்ணுவோன்னா ஒரு ப்ளஸ் போட்டு, இங்கே ப்ளஸ் போட முடியாது ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிங்கு கிடையாது. ஸோ முதல்ல இந்த I++ஐ நான் ஒரு .2 ஸ்ட்ரிங் பண்ணிடுவேன். ஸோ .2 ஸ்ட்ரிங் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரிங் ஆயிரும். இதுக்கப்புறம் நான் ப்ளஸ் போடலாமா? ப்ளஸ் போட்டு ஒரு எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு மறுபடியும் ப்ளஸ் போட்டு, இல்லைன்னா எம்டி ஸ்ட்ரிங் கூட கொடுத்தால அப்படியே. இப்போ மறுபடியும் I++ இப்போ பண்ணியிருக்கோமா? மறுபடியும் I++. இப்போ ஐக்குள்ளே என்ன இருக்கும்? 2 இருக்கும். ஆர் வெறும் I மட்டும் போட்டுக்கலாம். வெறும் I.2 ஸ்ட்ரிங் மட்டும் கூட போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ 2 பிரிண்ட் ஆகணும். ஆக்சுவலி 2 பிரிண்ட் ஆகக்கூடாது. எனக்கு முதல்ல 1 மட்டும் தான் பிரிண்ட் ஆகணும். அடுத்த லைனில் தான் 1 2 பிரிண்ட் ஆகணும். ஸோ இங்கே 1 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி வெறும் 1 பிரிண்ட் ஆகிறதுக்கு நான் எதுக்கு இவ்வளோ பண்ணணும்? வெறும் I.2 ஸ்ட்ரிங் மட்டுமே போடலாமே. கரெக்டாக? இப்போ I.2 ஸ்ட்ரிங் போடனே I பிரிண்ட் ஆயிரும். ஐக்குள்ளே என்ன இருக்குது? 1 இருக்குது. இப்போ 1 பிரிண்ட் ஆகிருக்கும். கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐயை வந்து ரீசெட் பண்ணி I 1ஆக தானே இருக்குது, ரீசெட் கூட பண்ண தேவையில்லை. இப்போது நான் வந்து 1 2ன்னு பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்புறம் என்ன பண்ணுவேன்னா மறுபடியும் ஒரு CL போட்டு முதல்ல 1 பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? I.2 ஸ்ட்ரிங். இப்போ என்ன ஆகும்? 1 பிரிண்ட் ஆயிரும். கரெக்டாக? ஆனால் 1 பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகணும் I++. ஸோ 1ங்கிறது பிரிண்ட் ஆகிட்டு அது இன்க்ரிமெண்ட் ஆகிக்கும். ஓகேவா? இப்போ ப்ளஸ் போட்டுட்டு இப்போ வந்து நான் மறுபடியும் I.2 ஸ்ட்ரிங் கொடுப்பேன். இந்த I.2 ஸ்ட்ரிங் எதை பிரிண்ட் பண்ணும்? 2 பிரிண்ட் பண்ணும். ஏன்னா இப்போ ஐக்குள்ளே 2 இருக்குது. ஓகேவா? சத்தியமாக ஒன்றும் புரியல தானே? டோன்ட் வெரி, புரிஞ்சிடும். அவுட்புட் ட்ரேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா எனக்கு திரும்ப I வந்து 1 ஆயிடணும். ஏன்னா 1 1 2 அதுக்கப்புறம் எனக்கு மறுபடியும் 1 2 3ன்னு வரணும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் மறுபடியும் I=1 போட்டுருவேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா CL ஃபஸ்ட்டு வந்து 1 பிரிண்ட் ஆகணும். அப்போது I++ அப்படின்னா 1 பிரிண்ட் ஆகிட்டு அது 2ஆக மாறிடும். .2 ஸ்ட்ரிங். கவலைப்படாதையும், உங்களுக்கு ஒன்றும் புரியுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இது ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு அவுட்புட் ட்ரேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். ஓகேவா? இதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் போட்டுட்டு மறுபடியும் I++. ஏன்னா இப்போ I 2ஆக இருக்கும். 2 பிரிண்ட் ஆகிட்டு 3 பிரிண்ட் ஆகணும். ஸோ 2 பிரிண்ட் ஆகிட்டு அது 3ஆக மாறிக்கும். .2 ஸ்ட்ரிங். இப்போ மறுபடியும் ஒரு ப்ளஸ் போட்டு இப்போ I.2 ஸ்ட்ரிங். ஏன்னா இப்போ வந்து 3 சும்மா பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? இவ்வளோ தான். 4th லைன் வேணால் உங்களுக்கு இப்போ என்ன பண்ணணும்னு தெரியும். மறுபடியும் I=1 கொடுத்து I.2 ஸ்ட்ரிங், I++.2 ஸ்ட்ரிங், I++.2 ஸ்ட்ரிங், மறுபடியும் I++.2 ஸ்ட்ரிங் போட்டு மறுபடியும் I.2 ஸ்ட்ரிங் பண்ணணும். புரியுதா? இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் என்ன தெரியுமா வரும்? உங்களுக்கு முதல்ல அவுட்புட்டை காமிச்சிட்டு அப்புறமா அவுட்புட் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். கட்டாயிடக்கூடாது. கட்டான கிளைட்டன் சத்தம். ஆமாம், ஏன்னா அவன் தான் சொல்லியிருக்கிறான் கட்டாகாதுன்ட்டு.
நாலஞ்சு டைம் பண்ணி பார்த்தது கட் ஆகலை. ரன்னே ஆக மாட்டேங்குது. சரி ரன் ஆகிடுது. அந்த மாதிரி யஸ்வந்த் எப்படி பதுங்கிட்டான்ட்டு பாடுறா, கற்றுக்கடா இதெல்லாம். கற்றுக்கு நான் என்ன சார் பண்ண போகிறேம்மா? சரி உனக்கு ப்ரோ இருக்கிறாரு, நீ பழச்சிக்குவேன். ஓகே, இப்போ கிளிக் பண்ணி கொடுக்குறேன். 1 1 2 1 2 3 வந்துருச்சு. இப்போது தரணிஷா மாதிரி பல பேர்த்துக்கு இன்க்ளூடிங் மீ கேள்வி என்னென்னா, ஹவு டிட் திஸ் ஹேப்பன்? நீங்கள் அங்கே கொடுத்ததுக்கும் இங்கே வந்ததுக்கும் என்ன சம்மந்தம்? இதை வந்து நான் 2 மெத்தடில் அவுட்புட் ட்ரேஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? 2 மெத்தட்ஸில் அவுட்புட் ட்ரேஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் மெத்தட் இன்டர்னல் மெத்தட், உங்களுக்கே தெரியும், அதுதான் நம்மளோட ஃபேவரட் மெத்தடும் கூட. ஓகே, i = 1. அப்போ என்ன ஆகும்னா, இங்கே i வந்து 1 வந்துடும். 1.2 ஸ்ட்ரிங். அப்போ என்ன ஆகும்? இது வந்து ஸ்ட்ரிங்காக மாறிடும். ஸோ 1 பிரிண்ட் ஆயிடுச்சா? அடுத்த லைனில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். i++, அதாவது 1ங்கிறது இங்கே வந்துடும். ஆனால் i++ ஆகிறப்ப i வந்து 2ஆக மாறிடும். ஓகே, அது ரேம்குள்ளே இருக்கிற ஐன்னு வச்சுக்கோங்க, i 2ஆக மாறிடும். இப்போது 1.2 ஸ்ட்ரிங் என்ன? 1 டபுள் கோட்ஸ்குள்ளே, கரெக்டா? சொல்லுங்கடா. இப்போ ப்ளஸ் i.2 ஸ்ட்ரிங். இப்போ ஐக்குள்ளே என்ன இருக்குது? 2. 2.2 ஸ்ட்ரிங்னா என்ன? 2 வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே வரும். புரியுதா? இப்போ 1 2 ஆட் பண்ண என்ன ஆகும்? 1 2 ஆயிரும். புரிஞ்சுது? அடுத்த லைனில் எப்படி 1க்கு அப்புறம் 1 2 வந்துச்சுன்ட்டு. இப்போ அடுத்த லைனில் இதே தான் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஐக்குள்ளே 1 இருக்கா? இப்போ i மறுபடியும் 1 ஆயிடுச்சு. ஸோ முதல்ல 1 யூஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அது 2 ஸ்ட்ரிங்காக மாறும். ஸோ விச் மீன்ஸ் இது வந்து 1. புரிஞ்சுதா? ஆனால் ++ இருந்ததுனால இது 2ஆக மாறிடும். இப்போது i++ங்கிறப்ப இங்கே 2 யூஸ் ஆகிட்டு இது இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஸோ இங்கே 2 தான் யூஸ் ஆகி 2 ஸ்ட்ரிங்காக மாறி இருக்கிறனால இது வந்து புரியுதானே என்னன்ட்டு. அதுக்கப்புறம் i.2 ஸ்ட்ரிங். இப்போ ஐக்குள்ள என்ன இருக்குது? 3. ஸோ 3.2 ஸ்ட்ரிங் வந்து என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும், 3 ஆயிரும். புரிஞ்சுதா? 1 + 2 + 3 என்ன? 1 2 3. ஓகே, ஆனால் இதோட நம்ம நிறுத்த போகிறதில்ல. இது இல்லாமல் நம்ம இன்னொன்று பண்ண போகிறோம். அதுதான் ப்ராப்பர் அவுட்புட் ட்ரேசிங். ஓகேவா? அதாவது நம்ம ஒரு அவுட்புட் ட்ரேஸ் பண்ணுவோம் இல்லைங்க, அந்த மாதிரி அவுட்புட் ட்ரேஸ் பண்ணிடலாம். ஸோ தட் இது வந்து உங்கள் மைண்டில் ப்ராப்பராக ஏறிவிடும், என் காலத்துக்கும் என்றென்றும் மறக்காது. ஓகேவா? பண்ணிடலாமா? இல்லை இதை பாருங்கள், இதில் அவுட்புட் ட்ரேசிங் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் உங்களுக்கு. இது கூட தேவையில்லைங்க, நம்ம தான் யூஐ பெருசாக யூஸ் பண்ணவே இல்லையே. கவனிங்க. ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் வந்து i = 1. அப்போது ரேம்குள்ளே i இருக்குமா? ஐக்குள்ளே என்ன இருக்கும்? 1 இருக்கும். அடுத்தது i.2 ஸ்ட்ரிங். அப்போ என்ன? 1 ஸ்ட்ரிங்கா, அதை சிஎல் பண்ணணும். ஸோ ஐக்குள்ளே 1 இருக்குது, சிஎல் பண்ணிடலாம். அடுத்தது i++. i++ங்கிறது என்னென்னா, இங்கே ஐயில் என்ன இருக்குது? 1 யூஸ் ஆயிரும். இந்த 1 தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆனால் யூஸ் பண்ணதுக்கப்புறம் i++ ஆயிரும், அதாவது இன்க்ரிமெண்ட் ஆயிரும். ++னா அப்படி ஒரு ஸ்டெப் ஏற்றணும். ஆல்ரெடி என்ன இருக்கோ அதுலேருந்து 1 ஏற்றணும். இப்போ இது 2 ஆயிரும். 2 ஆனதுக்கப்புறம் இந்த 1 தான் 2 ஸ்ட்ரிங். ஓகேவா? கூட இப்போ இருக்கிற ஐயோ 2 ஸ்ட்ரிங். இப்போ இருக்கிற ஐ என்ன? 2. இந்த ரெண்டும் 2 ஸ்ட்ரிங்காக மாறி சிஎல் பண்ணும். அப்போ 1 2 பிரிண்ட் ஆயிரும். புரிஞ்சுதா? இப்போ என்னென்னா மறுபடியும் i = 1. அப்போ திருப்பி அடிச்சுட்டு 1ன்னு எழுதிடணும். இப்போது i++. அப்போ என்ன ஆகும்? இருக்கிற ஐ யூஸ் ஆகிட்டு அப்படியே இங்கே யூஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அது 2ஆக மாறும். ஆனால் இந்த ஐ தான் 2 ஸ்ட்ரிங் ஆகும். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போது i++. இப்போ i++னா இருக்கிற ஐ அப்படியே யூஸ் ஆயிடும். ஐக்குள்ளே என்ன இருக்குது? 2 தான், அது அப்படியே யூஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் ++. அப்போ இது என்ன ஆகும்? இது 3ஆக மாறிடும். ஓகேவா? இதுக்கப்புறம் i.2 ஸ்ட்ரிங். அப்போ இருக்கிற ஐ அப்படியே யூஸ் பண்ண 3. 1 2 3. புரிஞ்சுதா? 1 2 3 எப்படி வந்துச்சுன்னு? இப்படி தான் நம்ம இந்த பேட்டர்ன் உருவாக்கணும். இப்போ புரியுதா தர்னிஷா உனக்கு?
அங்கே வந்துட்டு நாம் ஏங்க சார் 2 கொடுக்காம 3 கொடுத்தோம் எங்க சார் அந்த கடைசி லைன் 2 கொடுக்காம 3 கொடுத்தோம் எங்க சார் ரேம்லையா I ப்ளஸ் ப்ளஸ் டாட் டூ ஸ்ட்ரிங் இங்கேயா ஆமாங்க சார் இங்கே ஐ ப்ளஸ் ப்ளஸோட அர்த்தம் என்னன்னா ஐ வந்து முதல்ல மாறாது இருக்கிற ஐ யூஸ் ஆகிக்கும் அதுக்கப்புறம் தான் அது 3 மாறும் ஓகே ஐ ப்ளஸ் ப்ளஸ்னாவே அது என்ன ஆகும்னா இப்போ ஐக்குள்ளே 3 இருக்கா இப்போ ஐ ப்ளஸ் ப்ளஸ்னா இங்கே வந்து 3 தான் பிரிண்ட் ஆகும் இதே 3 தான் பிரிண்ட் ஆகும் அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் தான் இது 4ன்னு மாறும் புரியுதா ஆனால் இப்போ இது நடக்காது பிகாஸ் அதுக்குள்ளே இருக்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு கோடு இல்லை நான் உனக்கு எக்ஸாம்பிளுக்காக இதை சொன்னேன் புரிஞ்சுதா ஓகே ஐ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு ப்ளஸ் ப்ளஸ் ஐன்னு இன்னொன்று இருக்குது அப்படின்னா அது மாறிட்டு அப்புறம் தான் யூஸ் ஆகும் ஆனால் ஐ ப்ளஸ் ப்ளஸ் எப்படின்னா முதல்ல இருக்கிற நம்பர் இங்கே யூஸ் ஆகிக்கும் யூஸ் ஆனதுக்கப்புறம் தான் அது இன்க்ரிமெண்ட் ஆகும் புரிஞ்சுதா இது ரிட்டர்ன் பண்ணுறது வந்து எப்பயுமே இது ஒரு நம்பர் ரிட்டர்ன் பண்ணல இது ரிட்டர்ன் பண்ணுற நம்பர் 2 ஆனால் 2 ரிட்டர்ன் பண்ணிட்டு இந்த 2 3 மாற்றி விட்டோம் இது 2 ரிட்டர்ன் பண்ணுறதுனால இங்கே 2 தான் வரும் புரிஞ்சுதா இப்போது ஓகே அவ்வளவுதான் தட்ஸ் ஆல்